தள தள மனுமுக கழகலிகின சீத குலு கூச்சுனோர கண்ணுலனு ஜூச்சே நில்னு கன கன ரூச்சி ரயஸ்கன கவசன நின்னு மிருகமதலலம ಶುಭನಿಟಿಲ ವರಜಟಾಯು ಮೋಕ್ಷ ಫಲದ ಪವಮಾನ ಸುತುಡು ನೀತು ಮಹಿಮದಲ್ಪಸಿತಲಿಸಿ ಬಲಚಿ ಸೊಕ್ಕಲೇದ ರೀತಿ ನಿಲ್ಲು ಗನ ಗನ ರುಚಿರ ಕನ ಸನ ನಿಲ್ಲು ಕನ ಕನ ರುಚಿ ತಳ ತಳ ಮನುಮುಖ ಕಳಕಲಿಗಿನ ಸೀತ ಕುಲು ಕೂಚುನೋರ ಕಣ್ಣುಲನು ಜೂಚೆ ನಿನ್ನು ராமதர்பாரில் ரத்ன சிம்ஹாசனத்தில் ரத்ன ஜடித சிம்ஹாசன வாமபாகி சீதாபாயி வாமாங்கஸ்தித ஜானகி இடது பக்கத்தில் சீதா உட்காண்டிருப்போம். பரதலக்ஷ்மண சத்ருக்னாலாம் சத்திரசாமரோபச்சாரம் பண்ணின்னு இருப்பா. சத்ருக்ன பரத சத்ருக்ன டாலிதி அப்பா ரெண்டு பேரும் சத்திரசாமரங்கள் போட்டுன்னு இருப்பார். லக்ஷ்மணசுவாமி பக்கத்தில் நின்றுட்டு இருப்பார். ஹனுமான் பாத சேவை பண்ணிட்டு இருப்பார். இதெல்லாம் தரிசனம் ஆற விஷயம். அந்த கீர்த்தனங்கள்லாம் ஹிருதயத்தில் தரிசனம் பண்ணியே பாடுறா. இப்படி ஆரத்தை ஒரு நாள் இப்படி தரிசனம் ஆறுது. ராம தர்பார் தியாகராஜரோட ஹிருதயத்தில் தரிசனம் ஆறுது. கௌசல்யாதி மாதாக்கள்லாம் மேலே உப்பரிகையில் உட்காண்டிருப்பா. பழிட்ட வாமதேவ ஜாபாலி கௌதம சுயஜ்ய காத்தியாயனாதி ரிஷிகள்லாம் இப்படி உட்காண்டிருப்பா. சித்தார்த்த சுமந்திர மந்திரிகள் இருப்பா. எப்படி தான் இருக்குமோ அந்த சபை. நடுவில் மரகத மணிவர்ணனா ராமர் மரகத மலை மாதிரி உட்காண்டிருப்பார். எப்படி தான் இருக்குமோ. சீதை இப்படி உட்காண்டிருப்போம் பக்கத்தில். இது ஒரு அழகு. இப்போ அப்படி தான் இருக்கு. அப்படி தான் உட்காந்துருப்போம். அப்படி உட்காண்டு அவளுக்கு ஆனால் இத்தனை பேர் சுற்றி இருக்கிறதே அவளுக்கு எப்படி ராம சௌந்தரியத்தை பார்க்க முடியும்? அவளுக்கு ராம சௌந்தரியத்தை பிரதிக்ஷணம் பார்த்துட்டு இருக்கணும். ஆனால் இங்கே சுற்றி இவ்வளவு ஜனங்கள் இருக்கா. அப்போது எல்லோரும் முன்னாடி வரிக்க வரிக்க அப்படி பார்க்க முடியாது. அந்த நாள்த்து நாகரிகத்தை சொல்லின்னு இருக்கேன். அப்போ புரோட்டோகால்னு ஒன்று உண்டு இல்லையா? அதனால தலை குனிஞ்சுன்னு தான் இருக்கணும். ஆனாலும் அவளுக்கு க்ஷணே ராம லாவண்யத்தை பார்த்துட்டு இருக்கணும். அவள் என்னதான் பண்ணுவோம்? அப்போ அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுன்னு இருக்காளாம். அதை தியாகராஜர் பார்த்துட்டார். கனகன ருச்சிரால ஹிருதயத்தில் தரிசனம் பண்ணி சொல்றார். அதை சீத குலு கூச்சு. குலு குச்சுன்னா தன்னுடைய ஆபரணத்தை சரி பண்ணிக்கிறாப்புல, தன்னுடைய அந்த கற்றை குழலை அப்படி சரி பண்ணிக்கிறாப்புல, குலு கூச்சுனோர அப்படி பண்ணிக்கிறது. இப்படி ஓர கண்ணால அப்படி ராமலாவண்யத்தை பார்ப்பாடலாம். கண்ணுலனு ஜூச்சே நில்னு கன கன ருச்சிர. அந்த ஓர கண்ணுடைய டிராவலை இந்த வராளி சொல்லும். இந்த வராளியினுடைய அழகு அந்த இழஞ்சு கொடுக்கிற ஒரு சங்கதி இது. சீஸ் நீஸ் நீசதனி மதனி சானி தப தாப மகம அப்படின்னு வரும். சீத குலு கூச்சுனோர் அந்த ஓர அந்த கண்ணோட டிராவலை சொல்றது. வராளியினுடைய பரம பிரயோஜனமே இந்த பாவத்தை காண்பிச்சு கொடுக்கறதுக்கு தான். இப்படி ராகவனை அப்படி ஆஸ்வதிச்சுட்டு இருப்பாளாம் சீதை. அதனால சீதைக்கு உபாசனமே சௌந்தரியம். அடுத்தது சொல்றார், சௌமித்ரிகி கனுல ஜாட்டலு சுகமாய. லக்ஷ்மணன் ராமன் இடத்துல எதை ரசிச்சுட்டு இருப்பான்னா, அண்ணா கண்ணால ஒரு ஜாட பண்ண மாட்டாளா. அவன் கைங்கரியத்துக்குனே இருக்கிறவன். கைங்கரியத்துக்கு கூப்பிட்டு லக்ஷ்மணா அந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கண்ணால ஒரு ஜாட பண்ணினா போதும். அதை தெரிஞ்சுட்டு கைங்கரியம் பண்ணுவனா லக்ஷ்மணன். அடுத்தது சொல்றார், பரதனுக்கு எது பிடிக்கும்னா, சுந்தர முகமுன சுகமு பரதூனிகி. பரதன் ராமருடைய சுந்தர முகாரவிந்தத்தை தியானம் பண்ணிட்டு இருப்பான். அண்ணாவுடைய முக லாவண்யம், அதுல ஒரு துளி, அதுல ஒரு ஹானிய, அந்த அந்த முகத்தினுடைய சோபையில ஒரு ஹானியை அவனால சகிச்சுக்கவே முடியாது. அண்ணா பிரசன்னமா இருக்கான். அந்த பிரசன்னத்தையே தியானம் பண்ணிட்டு இருப்பான்.
சத்ருகுணன் என்ன தியானம் பண்ணுவான்? நம்மளால என்ன யோகம் கூட பண்ண முடியாது. இதெல்லாம் தியாகராஜரா சொன்னா தான் உண்டு. இதெல்லாம் சத்ருகுணன் என்ன தியானம் பண்ணுவான்? சத்ருகுணனுக்கு பரதனிடத்தில் அப்படி ஒரு பக்தி உண்டு. லக்ஷ்மணனுக்கு பகவத் கைங்கரியம், சத்ருகுணனுக்கு பாகவத கைங்கரியம். அப்போ சத்ருகுணன் எங்கேயாவது பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்தானா அப்புறம் பாகவத கைங்கரியம் பண்ண முடியாது. எங்கேயாவது ராம தியானம் பண்ணிட்டு இருந்தானா ராமர் பின்னோடு போயிடுவானே தவிர பரதனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாது. அப்போ சத்ருகுணன் எதை தியானம் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்றார். சுஜான ரூபமூன சுகமு ரிபுகுணு நீகி. சத்ருகுணன் எப்பொழுதுமே ராமருடைய தத்துவத்தை தியானம் பண்ணிட்டு இருப்பான். ரமந்தே யோகினானந்தே நித்யானந்தே சிதாத்மனி இது ராமபதே நாசோ பரம்பிரம்மா விதியதே. யோகிகள்லாம் எந்த ஒரு சித் ஸ்வரூபத்தில் தங்களுடைய ஹிருதயத்தை ஒடுக்கி எந்த ஒரு பிரம்மானுபவம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த பிரம்மந்தான் எங்கள் அண்ணா ராமன் அப்படிங்கிற தத்துவத்தை தியானம் பண்ணிட்டு பரதனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். ஹனுமான் பாத சேவையே பண்ணுவார். பதயோக முனதோ சுகமாஞ்சனேயு நீக்கி. தியாகராஜர் சொல்றார், இவாளுக்கெல்லாம் அவாவா அடையிற ஆனந்தம் தான் எனக்கோ இவ அத்தனை பேருடைய ஆனந்தமும் என்ன ஆனந்தம்னு விட்டார். வரகுண தியாகராஜ வரதானம். ஒரு பதத்துக்கும் அர்த்தம் இருக்கு. சும்மா ஒரு கீர்த்தனம் பாடிவிடல. ஆனா அதை சொல்லி கொடுக்கிற சமயத்துல சங்கீதமாக மட்டுமே அதை வெறும் ஒரு அசாவேரியில் ஒரு பாட்டுன்னு சொல்லி கொடுக்காம இதுக்குள்ளே இத்தனை அனுபவம் இருக்குது, இப்படி ஒரு பக்தி இருக்குது, இந்த அனுபூதியை தான் அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கிறத ஒரு கால் நம்ம அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டோம்னா ஒரு பெரிய துரோகம் பண்ணாப்பில் ஆகிடும் அந்த குழந்தைகளுக்கு. இதை சொல்லி கொடுத்துட்டாலே அப்புறம் பக்தி தானே வந்துடும். இந்த சங்கீதத்துக்குள்ள பக்தி உட்காண்டிருக்குது. பக்திக்கு தான் இந்த சங்கீதமே. வராளி பாடுறதுக்காக கணக்கண ருச்சிரா இல்லை, கணக்கண ருச்சிரா பாடுறதுக்குத்தான் வராளி. அசாவேரி பாடணுங்கிறதுக்காக லேக்கனான்னு ஒன்று பாடலை, லேக்கனான்னு ஒன்று பாடுறதுக்கு அசாவேரி பிரயோஜனப்பட்டது. பக்தியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு மியூசிக் ஒரு மீடியமே தவிர மியூசிக்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பக்தி ஒன்றும் மீடியம் இல்லை. பக்திக்கு அங்கமாக பக்திக்கு அனுகூலமாக இருந்தால் தான் அதுக்கு சங்கீதம்னு பேர். அதில் சத்துன்னு ஒன்று இருக்குது. சத்துங்கிறது பகவான் தான். அதை எடுத்துட்டா அப்புறம் வெறும் கீதம் தான். அது சங்கீதம்லாம் கிடையாது. அது பகவான் அடையிறதுக்கு பிரயோஜனப்பட்டால் ஒழி அதுக்கு சங்கீதம்னு பேர் இல்லை. அப்படிதான் அத்தனை பெரியவாளும் பாடியிருக்கா, தெய்வத்தை பார்த்துருக்கா. அதை மறக்கப்படாது இல்லையா? நம்ம இப்படி ஆச்சரியமா 4 குழந்தைகள் தசரதருக்கு. ஒரு குழந்தை வேணும், இந்த இக்ஷ்வாக்கு வம்சம் தழைக்கணுமே, அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தா போதுமேன்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு 4 குழந்தைகள், அதுவும் 4 மகாபுருஷாள். சாட்சாத் பகவானே 4 ரூபங்கள் அவதாரம் பண்ணியிருக்கான். என்னதான் கேட்க சொல்ல ஒண்ணாதான் ஆனந்தம். சந்த ஜனுலகல்ல சந்த ஜனுலகல்ல சந்த ஜனுலகல்ல சௌக்கியமே சந்த ஜனுலகல்ல சம்மதியுள்ளே அனி சாதுக்களுக்கெல்லாம் ஆனந்தம் தான். ராமாவதாரம்ங்கிறது எதோடைய அவதாரம்னா ராமநாமத்தோட அவதாரம், ராமனுடைய திவ்யமங்கள ரூபத்தோட அவதாரம், ராமச்சரித்திரத்தோட அவதாரம். ராமன்கிறது யாரோ வியக்தி இல்லையே. ராமனே தான் ராமநாமம், ராமனே தான் ராம ரூபம், ராமனே தான் ராம குணங்கள், இதெல்லாம் சேர்ந்துதானே ராமாவதாரம். அதனால ஆனந்தம்ங்கிறது அன்னைக்கு உதிச்ச ஆனந்தம் இன்னி வரைக்கும் இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு பங்கம் உண்டோ? எத்தனை யுகம் ஆயிடுத்து, எத்தனை கல்பம் ஆயிடுத்து. ராமாவதாரத்துக்கு ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ண முடியாது. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த ஆனந்தம் நம்ம ஹதயத்தில் இல்லையா பொங்கி பிரவகிச்சுன்னு இருக்கு. சந்த ஜனுலகல்ல சம்மதியுள்ளே அந்த சங்கதியிலே அந்த ஆனந்தம் தெரியும் இருக்கு. இந்த ஆனந்தம் பிரவகிக்கிறது. அது ஒன்றும் காலத்தை உத்தேசிச்சு இல்லை. ராமாவதாரம்னா ஒரு காலம், அந்த காலத்தில் இருக்கிறவாளுக்கு தான் அந்த ஆனந்தம்ங்கிறது கிடையாது. காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம்.
பகவானுடைய ஸ்வரூபம் அகண்டம். பிரம்மஸ்வரூபம் தான் அகண்டம்னு நினைச்சுக்க வேண்டாம். பகவானுடைய நாமரூப குணங்களும் அகண்டம் தான், நித்தியமா இருக்குது. எப்பப்பெல்லாம் நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கோ, எந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாக்யோதயம் ஏற்படுறதோ அப்போ அந்த நாம ரூப குணங்கள் பிரகடனம் ஆறுது, அப்பப்போ பிரகடனம் ஆறுது. அது நித்திய சித்தமாக இருந்துட்டு இருக்குது. அதுக்கு ஒன்றும் வேலிடிட்டிலாம் கிடையாது. அதெல்லாம் இட் இஸ் ஃபார் இட்டர்னிட்டி. அது லோகத்தை பாவனம் பண்ணிட்டு இருக்க போகிறது, லோகத்துக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்க போகிறது. அதனால இங்கே தியாகராஜர் சொல்றார், இந்த கண்ணானந்தமேமி, இந்த ஆனந்தத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். நம்ம ஆனந்தமே இப்படி இருக்கே, தசரதனுடைய ஆனந்தத்தை சொல்லி மாளுமா? கௌசல்யினுடைய ஆனந்தத்தை சொல்லி மாளுமா? குழந்தைகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா தளர் நடந்து மழலை பேசி முத்து சொற்களால தசரதரையும் மாதாக்களையும் ஆனந்தப்படுத்தின்னு இருக்கா 4 குழந்தைகளும். சாட்சாத் நாராயணனே ராமன், சாட்சாத் ஆதிசேஷனே லக்ஷ்மணன், பாஞ்சஜன்யமும் சக்கரமுமே பரதசத்ருகுணாள் அப்படின்னு அவதாரம் பண்ணியிருக்கா. அப்படின்னா பகவானேன்னு அர்த்தம். பகவானே 4 ரூபங்களில் விளையாடின்னு இருக்கான் இந்த கிரகத்தில். அப்போ இதை வைகுண்டம்னு தான் சொல்லணும். அயோத்திக்கே வைகுண்டம்னு ஒரு பேர் உண்டுன்னு நேத்திக்கே சொன்னேனே, தேவானாம் பூர் அயோத்தியா அப்படின்னு. அயோத்தி அப்படிங்கிறதுக்கு வைகுண்டம்னே அர்த்தம் உண்டு. ஏன்னா யுத்தம் நடக்காத இடம் வைகுண்டம், யுத்தம் நடக்காத இடம் அயோத்தி அப்படின்னுட்டா. யுத்தம்னா என்ன? சம்சாரத்துடைய ஊடுருவல் இருக்காத இடம் தான் அயோத்தியா. தத்துவமா பார்த்துட்டா சம்சாரத்தினுடைய ஒரு இன்டர்வென்ஷன் இல்லாத இடம் தான் அயோத்தியா. ஏன்னா சம்சாரத்தோட ஒரு நிமிஷமும் நமக்கு ஒரு ஜகடா நடந்துட்டே இருக்கும் இல்லையோ. காமம், குரோதம், லோபம், மதம், மாத்சரியம் அப்படின்னு சம்சாரத்தோட ஒரு உராய்வு இருந்துட்டே இருக்கே. அந்த அன்வான்ட் இன்டர்வென்ஷனே இல்லாத, காமம் இல்லை, கோபம் இல்லை, லோபம் இல்லை, மதம் இல்லை, மாத்சரியம் இல்லை, திரிகுணங்களும் இல்லை, பிரகிருத்தியே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வைகுண்டம்னு பேருனா. இது ஒன்றும் வைகுண்டத்துக்கு ஷளையே இல்லை அயோத்தி. இன்னைக்கு போய் அயோத்தி பாருங்கோ, அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு போய் அயோத்தியில் பாருங்க, சீதாராம 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 சீதாராம் இந்த நாமா கேட்டுண்டே இருக்கும். சாதுக்கள்லாம் சரியுள்ள போய் ஸ்நானம் பண்ணுவா, ஊர்தோ பண்ற எட்டுப்பா, கழுத்தில் துளசி மாலை போட்டுப்பா, சதா ராம்சரித் மானச பாராயணம் பண்ணிருப்பா, சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணிட்டு இருப்பா, அகண்ட நாம பஜனம் பண்ணிட்டு இருப்பா. அதுதான் இன்னைக்கு அயோத்தியை மீட்டு கொடுத்துருக்கு நமக்கு. அந்த நாம பலம் தான் மீட்டு கொடுத்துருக்கு, அந்த சாதுக்களுடைய பக்தி தான் மீட்டு கொடுத்துருக்கு. இன்னைக்கு அயோத்தி போனால் அலௌகீகமாக இருக்கும். எதையும் எதிர்பார்த்தாவா பஜனை பண்ணல, அவளுடைய ஆனந்தத்துக்காக பஜனை பண்ணிட்டு இருப்பா. எங்கே போனாலும் இந்த நாமா ஒலிச்சுட்டே இருக்கும். அப்படி ஒரு ராமபக்தி, அப்படி ஒரு நிஷ்டை அயோத்தி இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. பேரளவில் மட்டும் இல்லை, அப்படித்தான் இருக்கு இல்லையா. கலி அந்த அயோத்திக்குள்ள போக முடியல. அயோத்தியானா அயோத்தியா தான், அப்படிதான் இருக்கு. பார்க்குற திருஷ்டியில் பார்த்தா அப்படி தெரியும். அதனால அப்படி தசரதர் ஆனந்தப்பட்டு இருக்கார். குழந்தைகள் அவளுக்கு உபநயன சம்ஸ்காரம் ஆறுது. காலத்தில் உபநயனம் பண்ணி வசிஷ்டருடைய குருகுலத்தில் பாடம். எப்பேற்பட்டவாளாக தான் இருக்கட்டும், குரோஹோ அனுகிரகே நைவ புமான் பூர்ணகா பிரசாந்தையே. இந்த விஷயத்தை சொல்கிறவர் யாருன்னா சாட்சாத் கிருஷ்ணன் சொல்கிறான். சுதாமாவை பார்த்து சொல்கிறார், குச்சேலரை பார்த்து சொல்கிறார், குச்சேலா நீயும் நானும் சாந்தீபினி குருக்கிட்ட பாடம் படித்தோமே, பாடசாலையை முடிச்சுட்டு நீயும் நானும் கிளம்புற சமயத்தில் குருநாதர் நம்ம 2 பேருடைய சிரசிலையும் தன்னுடைய அமிர்த ஹஸ்தத்தை வச்சு அபயப்பிரதானம் பண்ணினாரே, குழந்தைகளா நீங்கள் க்ஷேமத்தோடு இருப்பேள், நீங்கள் சாந்தி சமிருத்தியோடு இருப்பேள் அப்படின்னு அவர் நம்ம 2 பேருடைய சிரசிலையும் வச்சு அனுகிரகம் பண்ணினாரே. அதனால தான் நீயும் சௌக்கியமாக இருக்கேன், நானும் சௌக்கியமாக இருக்கேன். நான் இவ்வளவு விவகாரங்களுக்கு மத்தியில் சௌக்கியமாக இருக்கேன், நீ பரம தாரித்ரியத்தில் சௌக்கியமாக இருக்கேன். என்னுடைய விவகாரமும் என்னை ஒன்றும் பண்ணலை, உன்னுடைய தாரித்ரியமும் உன்னுடைய சாந்தியை குலைக்கலை. இதுக்கு காரணம் குரு கிருபதானேடா அப்படின்னு யாரோ சொல்லலை, பகவான் சொல்கிறான் அந்த விஷயத்தை. குருவை ஆசிரியிச்சுதானே க்ஷேமம். குருவருள் ஒன்றே அறிவேன், வேறொன்றும் நான் அறியேன், விரும்பேன், குருவருள் ஒன்றே அறிவேன். குருவருள் ஒன்றிருந்தால் மற்றதெல்லாம் தானே வரும். குருவருள் ஒன்றிருந்தால் மற்றதெல்லாம் தானே வரும். வருவதோடில்லாமல் சமயத்தில் துணை நிற்கும். வருவதோடில்லாமல் சமயத்தில் துணை நிற்கும். குருவருள் ஒன்றே அறிவேன், வேறொன்றும் நான் அறியேன், விரும்பேன், குருவருள் ஒன்றே அறிவேன்.
शरीरं स्वरूपं तथा वा कळत्रं धनं मेरुतुल्यं यशश्चारुचित्रं गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्न ततः किं ततः किं ततः किं ततः किं. ஆதிசங்கரர் ஆச்சரியமாக கேட்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அழகான சரீரம் இருக்கட்டும், நல்ல யௌவனம் இருக்கட்டும், அதற்கேற்றாப்புல நல்ல அழகான பத்னியும் இருக்கட்டும், சரீரம் சுரூபம் ததாவா களத்திரம், நல்ல தனம் மேரு பர்வதத்துக்கு துல்லியமான ஒரு தனம் குவிஞ்சிருக்கட்டும், தனம் மேரு துல்லியம், இல்லை உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய புகழ் இருக்கட்டும், யசஸ் சாரு சித்திரம், இது அவ்வளவும் இருந்தும் குரு சரணத்தில் உனக்கு பக்தி இல்லைன்னுட்டா குரோரங்கிரி பத்மே மனச்சேன்ன லக்னா ததக்கியம் 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 ததக்கியம். இது எதுவுமே இருக்க வேண்டாம், குரு சரணத்தை பிடிச்சுட்டே எல்லாம் உன்னை தேடி வந்துவிடும். சுக்ரீவனுக்கு எதுவுமே கிடையாது, ஆஞ்சநேயரை பிடிச்சுட்டான், அது ஒன்று தான் அவன் பண்ணது. ஹனுமானை பிடிச்சுட்டான், அஷ்ட சித்தி நவநிதிக்கே தாத்தா, ராம ரசாயன துமரே பாசா, தெய்வத்தை கொண்டு நிறுத்தி விடுத்தா இல்லையா. அப்புறம் பகவான் பார்த்தா அவனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பார்த்து பார்த்து பண்ணுறார். அவர் மாக்கேலரா விசாரமும் இருக்கான், அவன் சௌக்கியமாக இருந்துன்னு இருக்கான். குருவை பிடிச்சுட்டா தெய்வம் தேடி வந்து விடுறது, தெய்வம் வந்து விடுத்துனா அவனுக்கு சர்வானுகூலமாக ஆகிடும். வேணுங்கிறது குருச்சரணத்தில் திருடமான பக்தி. அது இல்லாதபடி உங்ககிட்ட எது இருந்தாலும் நீ ஒரு பெரிய சைஃபர், அவ்வளோதான். அது ஒன்று இருந்துடுத்தோம் அப்படின்னு விட்டா எது இல்லைனாலும் கவலையே கிடையாது, என் பிரபு இருக்காருன்னு சௌக்கியமாக இருக்கலாம். அது வேணும் இல்லையா. கோனு பத்தாவே பாட்டு குருபின்னு கோனு பத்தாவே பாட்டு. கபீர்தாசர் சொல்றார், இந்த கோரமான சம்சாரத்தில் உனக்கு வைகுண்டத்துக்கு வழி சொல்றதுக்கு வேற யார் இருக்கா, குருவை தவிர. குருலேக்க எட்டுவண்டி குணிக்கு தெளியக்க போச்சு. தெய்வமே ஆனாலும் கூட அவதாரத்தில் குருவை ஆசிரியிக்கிறாரா இல்லையா. தெய்வமே ஆசிரியிக்கிறது, குருவால தான் க்ஷேமம். குருனா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். கபீர்தாசர் அழகா சொல்றார், குரு கோவிந்த் தோவு கடே கோணுலாகும் பாய, குரு கோவிந்த் குரு குரு ஆப்புனோ பலிகாரி கோவிந்த தியோ பதாய, குரு சரணா பூஜ நிர்பர பக்தா சம்சாராத் அச்சிராத் பவமுக்தா சேந்திரிய மானச நியமாதேவோ த்ரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்து தேவம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. குரு சரணாமுஜ நிர்பர பக்தா, குரு சரணத்தை பிடிச்சுட்டா போதும். திரிவிததாபஹாரக ஹே குருபாய பவ சிந்து சீதாரக ஹே குருபாய. பாயனா சரணம், அதை பிடிச்சுக்கோ. குரு சரணத்தை பிடிச்சுட்டா என்ன நடக்குங்கிறார் சமர்த்த ராமதாசர், நயனி ரகுவீரதாவீதி ஹே குருபாய. இத்தனை நாளா இவர் வராரு அவர் போறாருன்னு கண்ணில் தெரிஞ்சுன்றது இல்லையா. அதோ அவ வந்துட்டாளே, இவா வந்துட்டாளே, இவா வந்திருக்காளே, இது தெரியறதே அது தெரியறதேங்கிற பிரபஞ்சம் தெரிஞ்சுட்டு இருந்தது இல்லையா. குரு கிருப பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா, ராமர் வரதும் போறதும் தெரியுமா. நயனீம் ரகுவீரதாவிதி ஹே குருபாய பூர்ண சாந்தி சே ஆக்கர ஹே குருபாய. அந்த குரு யாருன்னா சாந்தியினுடைய ஸ்வரூபம். அவ சரணத்தை ஆசிரியிச்சுட்டா அப்புறம் இத்தனை சம்சார பிரம இருக்காது, சித்தம் பூர்ணமாக ஒடுங்கி போயிடும், பரமசாந்தி வந்துடும். பரமசாந்தி வந்துடும். சாந்திங்கிறது கண்ணை மூடிண்டு சவுண்ட் இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கிறது சாந்தி இல்லை. இங்கே ஒரு நாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நாய்ஸ் இல்லாத இடத்துக்கு சாந்தின்னு பேர். கண்ணை மூடின்னு உட்காந்துருந்தா பிரபஞ்சமே உள்ளே இருக்குன்னு அர்த்தம். புரியுறதா. மனசை எவன் வச்சுன்னு இருக்கானோ அவங்ககிட்ட பூர்ண பிரபஞ்சமும் இருக்கு. எங்கேயாவது செக்லூடடாக ஒரு ஸ்பாட்டுக்கு போயிடுறேன், யாருமே இல்லாத இடத்துக்கு போய்டுறேன், ஒரு ஹை ஆல்டிடியூட்ல போய் உட்காந்துக்கிறேன், மனுஷ சஞ்சாரமே கிடையாது, அதெல்லாம் வாஸ்தவம் தான். மனசுன்னு ஒன்று உன்னோட இருக்கே, அது இருந்ததுன்னா உலகமே உன்னோட இருக்குன்னு அர்த்தம். அந்த மனசை கழட்டி வைக்க முடிஞ்சுதானால் யூ ஆர் வெரி செக்ளூசிவ். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அந்த மனசு எப்போ அடங்கும்னா குரு ஒன்று ஒரு கட்டாட்சம் பண்ணினா அடங்கும். அவருடைய ஒரு கடைக்கண் பார்வையில் கொடுத்துடுவார். அது பார்வை ஒன்றிலே கடை கண் பார்வை ஒன்றிலே விளைந்த பாக்கியம் இது ஆர்க்கும் இது அரிதானது பரிமள சத்குரு பதார வில்த கோமளம். அந்த சரணாரவிந்தன் நம்ம ஹிருதயத்தில் வந்துடுத்தானால், அவருடைய ஒரு கடைக்கண் பார்வை நம்ம மேலே பட்டுடுத்தானால், பல்லாண்டு வருஷங்கள் பல கோடி வருஷங்கள் தபஸ் பண்ணினா கூட எது சித்திக்காதோ அதை ஒரு கட்டாட்சத்தில் கொடுத்துடுவார். அதுதான் குரு கிருப்பை. வசிஷ்ட குருகுலத்தில் போய் எல்லா வேத சாஸ்திரங்களையும் அத்தியனம் பண்ணுறா. யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், யுத்த முறைகள், அதை தவிர ராஜரீகமான விஷயங்கள், ராஜநீதி முதலிய நீதிகள்,
அதை தவிர தர்க்கம், வேதாந்தம் முதலிய சாஸ்திரங்கள் எல்லாம் இது அத்தனையாலேயும் அடையப்பட வேண்டிய வஸ்துவே அவன் தான். இதெல்லாத்தையும் அத்தியனம் பண்றா அப்படின்னு தான் லோகத்துக்கு தர்மத்தை அனுஷ்டிச்சு காண்பிக்கணும். ஒரு குரு கிருபையை ஆசிரியிச்சு இந்த வித்தியை ஒரு குரு கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத தான் ஆசிரியிச்சு தான் அனுஷ்டிச்சு காண்பிச்சாதான் லோக நாளைக்கு இந்த தர்மத்தை அனுஷ்டிக்குங்கிறதுனால எத்யத் ஆச்சரித்து சிரேஷ்டா தத்ததேவே தரோஜனாக, மகாபுருஷால் எந்த ஒரு தர்மத்தை ஆசிரியிப்பாளோ லோகம் அந்த தர்மத்தை கேள்வி கேட்காமல் ஆசிரியிக்கும். ஏன்னா மகாபுருஷால் போன வழி அப்படின்னு. அதனால ராமரே இது அத்தனையும் அனுஷ்டிக்கிறார். குருகுலவாசமும் முடிஞ்சுடுத்து. சமாவர்த்தனம்னு ஒரு விரதம், அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு வரணும்னு இருக்கு. அதை தான் இன்னைக்கு கல்யாணத்துக்கு முந்தின நாள் நம்ம விரதம்னு ஒன்று வச்சுக்கிறோம். நம்ம இது வேத பாடசாலையில் வேதாத்தியனங்கள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு குருகுலத்திலேயே இந்த விரதத்தை முடிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ரைட் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. அத்தியனத்தை பூர்த்தி பண்றதுக்காக தான் இந்த விரதமே. திஸ் மார்க்ஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் குருகுல. அதுக்கு தான் இந்த விரதம். அதனால சமாவர்த்தனம் முதலிய விரதங்கள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு குழந்தைகள் 4 பேரும் கிரகத்துக்கு வந்துட்டா. இப்போ தசரதற்கு ஒரு கவலை வந்து கொடுத்து. இப்போ இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா 18வது சர்க்கத்தில் தான் ராம ஜனனம் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில். அதே சர்க்கத்தில் ஐயோ ராமனுக்கு கல்யாணம் பண்ணணுமேனு கவலை வந்து கொடுத்தோன்னா அதே சர்க்கத்தில் ஆரம்பிச்சு விட்டார். ஏதாவது ஒரு 2 சர்க்கம் தள்ளியானு சொல்லப்படாதோ. ஏதோ ராமர் விளையாடினார் இல்லையா, ஒரு பாலலீலை பண்ணினார். நம்ம கிருஷ்ணனுக்கு எத்தனை பாலலீலை. ஜனனம்ங்கிறது தசமஸ்கந்தத்தில் பாகவதத்தில் 3வது அத்தியாயம் 54வது அத்தியாயத்தில் தான் ருக்மிணி கல்யாணம். அது பரியந்த காளிங்க நர்த்தனம் என்ன, கோவர்தனோத்தாரணம் என்ன, ராசம் என்ன, நவநீத சோத்தியம் என்ன, தாமோதர லீலை என்ன, யமலார்ஜுன பஞ்சனம் என்ன, கோச்சாரணம் என்ன இல்லையா. அது லீலாவதாரம், இது தர்மாவதாரம். இந்த அவதார தர்மத்தை அனுஷ்டிச்சு காண்பிக்கிறதுக்கு ஒரு அவதாரம். இது தியாகராஜருடைய சரித்திரத்தில் ஒரு அழகான சம்பவம். இதை ஒட்டி பக்தாள்லாம் எப்படி இருப்பான்னா தன்னுடைய உபாசன மூர்த்தியை விட்டு கொடுக்கவே மாட்டா. அதுதான் பக்தி. நம்மாத்து குழந்தை ஒருத்தர் சொன்னா நம்ம விட்டு கொடுப்போமா? பெரியாழ்வாரே சொல்றார், யசோதை சொல்றாளாம், அடுத்தவா பேச உன்னை விட மாட்டேன், நான் என்ன வேணா திட்டுவேன், அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்கிலேங்கிறா. உன்னை அடுத்தாத்துக்கார வந்து சொல்லப்படாது, உன்னை நான் என்ன வேணா சொல்லுவேன் என் பிள்ளைய, அது என்ன அவ வந்து சொல்றது. அதனால உபாசனையை தன் தெய்வத்தை அப்படித்தான் வச்சுன்னு கொண்டாடுவார். யாராவது ஒரு அபகீர்த்தி சொல்லிட்டா அவளால் தாங்கிக்க முடியாது. தியாகராஜருடைய காலத்தில் உபனிஷத் பிரம்மேந்திராள்னு ஒரு பெரியவா இருந்தா. காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு அவளோட மட்டம் இருக்கு. உபனிஷத் பிரம்மேந்திராள்னு ஏன் அந்த பெரியவாளுக்கு பேருனா 108 உபனிஷத்துக்கும் பாஷ்யம் பண்ணியிருக்கா. ரொம்ப பெரிய மகாத்மா அவர். அவர் எழுதின ராமகீர்த்தனங்களே இருக்கு. நமக்கு பழைய புஸ்தகம் பஜன ரத்னாகரம்னு ஒரு புஸ்தகம் உண்டு. அதில் உபனிஷத் பிரம்மேந்திராள் எழுதியிருக்கிற ராமகீர்த்தனங்கள்லாம் கிடைக்கிறது. ரொம்ப தத்துவ ரீதியாக இருக்கும், தத்துவபரமாக இருக்கும். அகண்டமாய் அனாமமாய் சச்சிதானந்தமாய் ஜோதியாய் நித்தியமாய் முக்தமாய் சுத்தமாய் புத்தமாய் எந்த ஒரு பிரம்மம் உண்டோ அதுதான் ராமன் எழுதியிருப்பார். அவருடைய உபாசனை. உபாசனை 2 விதம் உண்டு. நிர்குணோபாசனம்னு ஒன்று உண்டு, சகுணோபாசனம்னு ஒன்று உண்டு. பக்தியிலே 2 விதமான பக்தி உண்டு. கம்பீரமான பக்தின்னு ஒன்று உண்டு, லலித பக்தின்னு ஒன்று உண்டு. பாகவதத்திலே 2ம் காண்பிக்கப்படுறது. துருவன் பண்றது கம்பீர பக்தி, பிரகலாதன் பண்றது லலித பக்தி. 2மே குழந்தைகள் தான். பக்தியில தாரதமியம் இல்லை, ஆனா பிரக்ரிய வேற. துருவன் பண்ற பக்தி தபஸை அங்கமா கொண்ட பக்தி, யோகத்தை அங்கமா கொண்ட பக்தி. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார அப்படிங்கிற யோகத்தை இந்த பக்திக்கு அங்கமா வச்சுட்டு பக்தி பண்றான். பிரகலாதனோடது சுத்தமான பிரேம பக்தி. அழுவான், துடிப்பான், கதறுவான், கொச்சித் ருததி கொச்சித் ஹசதி, விலபதி ஹசதி விஷீததி ரோதிதி சஞ்சதி முஞ்சதி அப்படின்னு ராதையினுடைய விரகம் சொல்லப்படுறதே அப்படி பிரேமையால பிரேம பாவங்களை பிரகடனம் பண்ணக்கூடிய ஒரு பக்தி அது. இப்படி 2 விதமான பக்தி. உபனிஷத் பிரம்மேந்திராலும் தியாகராஜரும் திருவையாறுல ஒருத்தர் பார்த்துக்கிறா. ஒரு சமாகமம், ஒரு சத்சங்கம். உபனிஷத் பிரம்மேந்திராளோடது கம்பீர பக்தி, தியாகராஜரோடது லலித பக்தி. இது 2ம் சேர்றது, கங்கையும் யமுனையும் சேர்றத போல. கங்கைங்கிறது ஞானம், யமுனைங்கிறது பிரேம. அது 2ம் சேர்றத போல. இது 2 பேரும் பல மணி நேரங்களா பல நாட்களா கூட ராமாயண விஷயமாகவே இப்படி சல்லாபம் பண்ணின்னு இருக்கா, சம்பாஷணம் பண்ணின்னு இருக்கா. உபனிஷத் பிரம்மேந்திரால் ராமாயணத்தில் இருக்கிற தத்துவங்களை எடுத்து சொல்லிட்டு வரார். தியாகராஜர் ராமாயணத்தில் இருக்கிற ரசத்தை எடுத்து சொல்லிட்டு வரார். அப்படிதானே இருக்கும், அப்படிதானே இருக்கும், எப்படிதான் இருந்திருக்குமோ. எதுவுமே குறைச்சல் இல்லை, எதுவுமே அழகுதான். அந்தந்த ரீதியில் அது அழகு. ஆனால் உபனிஷத் பிரம்மேந்திரால் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு விடுறார். இப்படி பேசின்னு வருது. தியாகராஜரே இங்கே பாருங்கோ, ராமாவதார சர்க்கம் எந்த சர்க்கமோ அந்த சர்க்கத்திலேயே சீதா கல்யாண பிரஸ்தாபமும் வந்துடுறது பார்த்தேளோ.
எனக்கு என்ன தோன்றது, ராமருக்கு லீலைகள்ல எல்லாம் அவ்வளோ ருச்சி இல்லை போல இருக்கு. அவர் லீலையே பண்ணல போல இருக்கு. சும்மா ஏதாவது பிரம்ம விசாரம் பண்ணின்னு உட்கார்ந்து இருந்திருப்பார், இல்லைன்னா ராஜரீகமான காரியங்கள் அப்பாவை சகாயம் பண்ணிட்டு இருந்திருப்பார். இப்படி தான் இருந்திருப்பாரே தவிர ஏதோ ஒரு நவநீத சௌரியம் பண்ணார், கோவர்தனோத்தாரணம் பண்ணினார், கோச்சாரணம் பண்ணினார், இல்லையா பகாசுர வதங்கள்லாம் பண்ணினார் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு இருக்கிற மாதிரி பால லீலைகள் இருக்கிறதா தெரியலையே. இல்லைன்னா வால்மீகி சொல்லியிருப்பாரே, எந்த சர்க்கத்தில் ஜனனமோ அந்த சர்க்கத்திலே கல்யாண பிரஸ்தாபம். தேஷாம் தாரக்ரியாம் பிரதி, ராமருக்கு கல்யாணம் பண்றதுக்கு உண்டான விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறார் தசரதர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டார். தியாகராஜருக்கு மனசே ஆகலை. அது என்னமா நம்ம ராமரை போய் இப்படி சொல்லிட்டார், இவர் நேராக ஆத்துக்கு விடு விடு விடுன்னு போனார். அவளுக்கு எதா இருந்தாலும் ராமன் கிட்டக்க கொட்டிடணும். இத்தனை கீர்த்தனமும் ராமனை பார்த்து பார்த்து பாடின கீர்த்தனம் தானே. எப்படி பட்டத்திரி நாராயணத்தில் ஒரு ஸ்லோகத்தையும் குருவாயூர் பண்ண நீதாமணினியாமே நீதாமணினியாமே, இது நீ இப்படி சொன்னையாமே, இல்லையா? கபில தனுரி இத்தித்வம் தேவஹூத்தியை ஞகாதீஹி, கபில ரூபத்தில் வந்து தேவஹூதிக்கு இப்படி உபதேசம் பண்ணினியாமே. அஜாமலோபாக்கியானத்தில் சொல்றார், உன்னுடைய பட்டர்கள்லாம் வந்து இப்படி பேசினாலாமே, தொத்புருஷா பபாஷிரே. இப்படி ஒரு ஸ்லோகத்திலையும் குருவாயூர் பண்ண அப்படி கட்டின்றுவர் மாலை தொடுக்கிற மாதிரி. அதை போல தியாகராஜர் ஒரு கீர்த்தனமும் ராமனோட அவர் பண்ண சல்லாபம் தான் அது. அவளை பொறுத்த வரைக்கும் அது ஏதோ விக்கிரகம் இல்லை, அது சுத்த சைத்தன்ய மூர்த்தி, சின்மயமான மூர்த்தி, அவரோட பேசி பழகின மூர்த்தி. அதனால ராமனிடத்துல போய் ஒரு ஹட்டம் பண்றார் தியாகராஜர். இது என்னது உபனிஷத் பிரமேந்திராள் அந்த பெரியவா இப்படி சொல்லிட்டா, நீ ஒரு லீல பண்ணலையா, ஒரு பால லீல பண்ணலையா, உனக்கு என்ன ராசிக்கமே இல்லையா, கிருஷ்ணனுக்கு தான் அத்தனை பால லீலையா, உனக்கு ஒரு பால லீலை கிடையாதா, நீ ஏதாவது ஒரு பால லீலையை எனக்கு பிரகடனம் பண்ற பரியந்தம் அன்னாகாரம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியாகிரகம் பண்ணிட்டு உட்காந்துட்டாரு. பக்தாளுடைய பிடிவாதத்தை பகவான் மதிப்பான். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாமியம் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்றான். என் பக்தன் என்னை எந்த பாவத்துல பாப்பானோ அந்த பாவத்துல அவனுக்கு நான் என்ன கொடுப்பேன். இப்போ தியாகராஜருக்கு ஒரு பாலலீலையை காண்பிச்சு ஆகணும். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, இப்படியே உட்கார்ந்துருக்கார் சத்தியாகிரகம் பண்ணிட்டு அன்னாகாரம் எடுத்துக்கல. ராமரே ஒரு பால லீலையை அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அது அப்படியே பாடியிருக்கார், ராம ராம ராமலாலி ராம ராம ராமலாலி ஸ்ரீ ராம நிதி. இந்த கீர்த்தனை இதையே கீர்த்தனமா பாடினார் தியாகராஜ். தனக்கு எதை ராமன் தரிசனம் கொடுத்தானோ எந்த பால லீலையே அதுவே கீர்த்தனமாக வந்தது. இந்த கீர்த்தனை எப்படி இருக்குன்னா, கௌசல்யையும் ராமனும் பேசிக்கிற ஒரு சம்பாஷணம். சின்ன குழந்தையா பால ராமன், இன்னைக்கு ராமன் எல்லாம் நின்று இருக்கானே அதே ராமன் தான். சின்ன குழந்தை ராமன், 6-7 வயசு குழந்தை, பட்டு பீதாம்பரங்கள்லாம் தரிச்சுண்டு மரகதமணி வர்ணனா, அப்படி ஆச்சரியமா விஷால வக்ஷஸ்தலத்தோட கௌஸ்துபா முக்த கந்தரனா ஆச்சரியமான பூஷணங்கள்லாம் பூஷிச்சுண்டா அந்த அலகலல்ல ஆடகணி, அந்த அழகான அலக பாரங்கள் வந்து அந்த முகத்தை தொட்டுட்டு போக அதில் அழகான வைரகச்சிதமான ரத்னகச்சிதமான கிரீட்டங்கள் தரிச்சுண்டு ஒரு அழகான ஸ்தம்பம், ஒரு பளிங்கு ஸ்தம்பம், அந்த ஸ்தம்பத்தை கட்டிண்டு இந்த குழந்தை அழறுது. சின்ன குழந்தை, சின்ன பால லல்லா
இன்னும் அழறான் அந்த குழந்தை. கௌசல்யா அம்மா வந்து கேட்கிறா, ஏண்டாப்பா குழந்தை, நீ கிடைக்காத நிதி ஆச்சேடா, தொரக்கராணி நிதி தொரக்கு தொரவு. ராஜாக்கெல்லாம் ராஜா இல்லையா, நீ தொரைனா ராஜா, ராஜான்னு அர்த்தம். நீ தொரக்கு தொரவு, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா வச்சே, ராஜாதி ராஜனாச்சே, என் கண்மணி ஆச்சே, தசரத ராஜகுமாரன் ஆச்சே, தேடியும் கிடைக்காத திரவியமாச்சே, அப்படி ஒரு நிதி இல்லையாடா குழந்தை, நீ எங்களுக்கு வந்து கிடைச்சே, உனக்கு என்னடா குறைச்சல், என்ன என்ன நேர்ந்ததுன்னு அழறப்போ. அந்த குழந்தை சொல்றது இது. கௌசல்யா பேச ராமர் பதில் சொல்ற, என் வயசு பசங்களோட நாங்கள்லாம் நந்தவனத்தில் விளையாடுறதுக்காக போனோம். சரி, அதுக்கு அழற? இல்லம்மா, நாங்கள்லாம் கண்ணாமூச்சி விளையாடலாம்னு போனோம், ஆனா என்ன கண்ணாமூச்சிக்கு லாயக்கு இல்லைன்னு துரத்தி விட்டா. நீ இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கே லாயக்கு இல்லடான்னு விட்டா. இந்த சொல்றார், சரி பாலுல ரம்மநீரி ஆடி வரத நீவு ராவத்து பொம்மநீரி, நீ வர வேண்டாண்டா, நீ விளையாட்டுக்கு லாய்க்கல போ அப்படின்னு விட்டா. என்ன பார்த்து, ஏண்டாப்பா உன்னை எதுக்கு விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னா, நீ தானே நாயக்கமணியா இருப்ப எங்க போனாலும். இல்லம்மா, எனக்கே தெரிகிறது இந்த விளையாட்டு விளையாட நான் லாய்க்கு இல்லை. ஏண்டா என்ன ஆச்சு? ஒன்னா கண்ணை மூடிக்கிறதுக்கு துப்பு இருக்கணும், இல்லைன்னா ஒளிஞ்சுக்கிறதுக்கு துப்பு இருக்கணும். எனக்கு ரெண்டுக்குமே துப்பு இல்லை. ஏன் என் கண்ணு ஏமா இவ்வளவு பெருசா இருக்குங்கிற இந்த குழந்தை சொல்றது. அந்த குழந்தைக்கு அழகே கர்ணாந்த தீர்க்க நயனம். இந்த அப்படி அந்த கண்ணால தானே பிரபஞ்சத்தையே பார்க்கிறார். அண்டசராச்சரத்தையே பார்த்து கட்டாட்சம் பண்ணணும்னா ஒரு பார்வை இப்படி பார்த்துட்டா அந்த பார்வையில் ஒரு ஜீவன் சிக்காம போகாது, அத்தனை பேரையும் கட்டாட்சம் சொல்லுவார். அப்படி கர்ணாந்த தீர்க்க நயனம், காது வரைக்கும் நீண்ட கண்கள், அவருக்கு அழகு. ஆனா இந்த பசங்களுடைய கை சின்னதா இருக்கு, அவர் கண்ணு பெருசா இருக்கு. அதனால எவனாவது ஒருத்த கண்ணை மூடலான்னு பார்த்தா கூட எப்படியோ கண்ணு தெரிஞ்சு விடுறது. இது ஒரு அழகு இல்லையா? அந்த அழகை சொல்றார். இந்த அழகு இந்த விளையாட்டுக்கு இப்ப சரி வரல, அதனால என்னை கண்ணை மூடுறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு விட்டா. சரி, அப்புறம் ஒளிஞ்சுக்க வேண்டியதானே. அது என்னமோ போமா, நான் எந்த இருட்டில் ஒளிஞ்சுண்டாலும் என் சரீரத்திலேருந்து ஒரு பிரகாசம் வருது, அது எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுத்துருது. என்ன நான் எங்கே ஒளிஞ்சாலும் காமிச்சு கொடுத்துடுறது. அவர்கிட்ட இருந்து வர பிரகாசம் தான் பிரபஞ்சத்தையே பிரகாசப்படுத்துறது அப்படிங்கிற உபனிஷத் இது. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. யாருடைய பிரகாசத்தால் சந்திரன் பிரகாசிக்கிறதோ, சூரியன் பிரகாசிக்கிறதோ, தாராகணங்கள்லாம் பிரகாசிக்கிறதோ, நட்சத்திர மண்டலங்கள்லாம் பிரகாசிக்கிறதோ, அண்டசராச்சரம் பிரகாசிக்கிறதோ, அவருடைய பாசம் தான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது. தினமணி மண்டல தினமணி மண்டல மண்டனான தினமணி மண்டலம், அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற அந்த பிரகாசம் அண்டத்தையே பிரகாசப்படுத்துறதுனா அந்த சூரியனை பிரகாசப்படுத்துற பிரகாசம் அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. அதுதான் ராமர். நமசவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே அப்படின்னு சொல்றோமே, அது தினமணி மண்டலத்தில் சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்தை பிரதிபாதிக்கிற மந்திரம் தான் சந்தியாவந்தனத்திலேயே தினப்படி இந்த மந்திரம். அதுதான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது. அப்படிப்பட்ட இவனை வேற எது பிரகாசப்படுத்திடும்? இவன் தானே எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறவன். அதனால என்னன்னா இவர் சொல்றாரு, அம்மா என்கிட்ட இருந்து வர பிரகாசம் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்து விடுறது, நான் உள்பட அந்த இடத்தையே காமிச்சு கொடுத்து விடுறது. இந்த பசங்கள்லாம் சொல்றது, நீ தெரியறது மட்டும் இல்லாம நாங்கள்லாம் தெரியறோம்டாங்க. அதனால நீ ஒளிஞ்சுக்கிறதுக்கும் லாய்க்கு இல்லை, கண்ணை மூடிக்கிறதுக்கும் லாய்க்கு இல்லை, அப்புறம் என்னதான் பண்ணணுங்கிறாவா? பேசாம சாட்சியா இருன்னுட்டா. இது பரம வேதாந்தம். அது அவ சொல்றா, ஒன்னா விளையாடுறதுக்கு ஏதாவது தெரியணும், இல்லைன்னா விளையாட்டை சாட்சியா பார்த்துட்டு ரெஃபரியா இருந்துவிடும், பேசாம சாட்சியா இருந்துடும். இல்லைன்னா தியாகராஜர் நிறைய கீர்த்தனம் பாடுறாராம், அவர் கீர்த்தனத்தை போய் கேட்டுண்டு உட்காண்டுருன்னு சொல்லிட்டாலாம் அப்படின்னு முடிக்கிறார் இந்த கீர்த்தனத்தை. பாகச சாட்சியா இருக்கணும், இல்லைன்னா தியாகராஜருடைய தெய்வமா போய் அவர் பாடுற கீர்த்தனங்களை கேட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாலும் வாழலாம். ரொம்ப ஆச்சரியமான கீர்த்தனம். தெய்வம் பேசாதான் என்ன? தெய்வம் பேசும், பேசுறபடி பேசினா பேசும்.
பேசியிருக்கே, தெய்வம் தானே பேசியிருக்கு. பாலலீலை இல்லையான்னு சொல்லிட்டாருன்னா பாலலீலை இருக்குன்னு அடுத்த நாள் போய் சொல்லிட்டார். நீங்கள் என்னம்மா சொன்னேன் அப்படி? எங்கள் சுவாமிக்கு பாலலீலை இருக்கு பாருங்க அப்படின்னு. உடனே உபனிஷத் பிரம்மேந்திரால் தியாகராஜரை கட்டின்னு சொன்னால் உங்கள் பக்திக்கு எத்தனை லீலை வேணாலும் பண்ணுவான். அதுதான் சத்தியம். இப்படி ராமர் அப்பாவுக்கு கூட இருந்து சர்வ கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்கார். 12 வயசு குழந்தைகளுக்கெல்லாம், எல்லாம் ஒரு நாள் வித்தியாசத்தில் பிறந்த குழந்தைகள் தானே. லக்ஷ்மண சுவாமி ராமருக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பார். அண்ணா இல்லாதபடி லக்ஷ்மண சுவாமி இருக்க மாட்டார். ராமருக்கு வெளியில் இருக்கிற இன்னொரு பிராணனை போல லக்ஷ்மண சுவாமி, பகிப்பிராண இவாபரகாங்கிறார் வால்மீகி. பரதனும் சத்ருகுடனும் ஒருத்தர் பிரிய மாட்டார். சத்ருகுடனுக்கு பரதன் இடத்துல அவ்வளவு பிரியம், லக்ஷ்மணனுக்கு ராமன் இடத்துல அவ்வளவு பிரியம். ஆனால் என்னமோ எல்லோருக்கும் ராமன்னா அலாதிதான். தசரதரையே மாஞ்சு போறார். 60,000 வருஷம் ராஜ்யம் பண்ண சக்கரவர்த்திக்கு இந்த 12 வயசு பொடுசு பார்த்துட்டா இப்படி இருக்கானே, இப்படி இருக்கானே, இப்படி இருக்கானே, இப்படி இருக்கா, இப்படி ஒரு குழந்தையா, இப்படி ஒரு குழந்தையா.